த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில நடந்துச்சு. உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்ற ஓரளவுக்கு மேலோட்டமான விஷயங்களை மட்டும்தான் நேத்து வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். நான் அந்த வீடியோ முடிக்கிறப்பவே இன்னும் உள்ள என்னென்னலாம் நடந்துச்சு, எந்தெந்த அரசியல் கட்சிகள் என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்ற மாதிரியான இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸை நான் கேதர் பண்ணி உங்களுக்கு தனி வீடியோவா போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த வீடியோ. மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சியை நோக்கி எல்லா இந்தியா கூட்டணி கட்சிகளும் கையை நீட்டி கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த கூட்டணி இப்படி பலவீனம் அடைஞ்சிட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சியா தான் இருக்கிறீங்க. திமுக இந்த கூட்டணியில இருந்து வெளியே போனதுக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம். சரி, அவங்க தான் போயிட்டாங்க. அதுக்கு பதிலா பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளா முதல்வர் விஜயை கொண்டு வந்து தாவேகாவை இந்தியா கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வழியை பாருங்க. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் வே. அதனால தயவு செய்து இனிமேல்ட்டாவது ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சியா இனிமேல்ட்டாவது பொறுப்போட நடந்துக்கோங்க அப்படின்னு எல்லாருமே மேல விழுந்து போராண்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் மேல. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்தியா கூட்டணி கட்சியுடைய மிக முக்கியமான பில்லரா இருந்த திமுக வெளியே போயிட்டாங்க. இது நிச்சயமாவே இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலவீனம் தான். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்றத திமுக ரொம்ப வலுவா எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. இது ஒட்டு மொத்தமா இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவுல மற்ற மாநிலங்கள்ல வரைக்கும் இது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுது, நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்த போகுது. இப்படி பண்ணிட்டீங்களே காங்கிரஸ், உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா இப்படின்ற மாதிரியான விடயங்களை தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, அந்த கட்சியுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி, மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை நோக்கி அத்தனை கட்சிகளுமே முக்கியமா கேட்டிருக்காங்க. தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதை வீடியோவோட கடைசியில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிவசேனா கட்சி எழுப்பின மிக முக்கியமான குரல் அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒண்ணு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, திமுகவை தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வேலைகளால நீங்க தோக்கடிச்சிட்டீங்க, அவங்களும் தோத்து போயிட்டாங்க, இப்போ கூட்டணியே இல்லாம ஆயிப்போச்சு. அட் த சேம் டைம் மூன்றாவது அணியா மதச்சார்பில்லாத முற்போக்கு கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய முதல் கட்ட முயற்சிகள்ல திமுக ரொம்ப தெளிவா அவங்க காய் நகர்த்தல்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டுல நம்ம தனித்து களம் காண்றதுக்காக, அதாவது கூட்டணியே இல்லாம போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும், அதுக்கான வேலைகளை ஈடுபடுங்க அப்படின்னு அந்த கட்சியுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா தேர்ட் ஃப்ரண்ட், மூன்றாவது அணி அப்படின்னு ஒண்ணு உருவாகுது அப்படின்னா ரெண்டு எதிர்கட்சிகள் ஒரே ஒரு பாஜக, இது பாஜகவுக்கு சாதகமா போய் முடியும். இதெல்லாம் யோசிக்காம நீங்க இந்த வேலையை பண்ணிட்டீங்க. சரி, ஆனது ஆயிப்போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு மாநில அரசு பாஜகவை வலிமையா எதிர்க்கக்கூடிய இன்னொரு கட்சி அப்படின்றது நமக்கு நம்ம கூட்டணியில வேணும். இப்ப தமிழ்நாட்டுல முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தோட தானே நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அவங்க கூட ஆட்சியிலையும் நீங்க பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஓகே, அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு தாவேகாவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற ஒரு நேரடியான கோரிக்கையை சிவசேனா கட்சி முன் வச்சிருக்கிறாங்க. இத்தனைக்கும் சிவசேனா கட்சி இந்த அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த கூட்டத்துக்கு அவங்க யாருமே நேரடியா கலந்துக்கல. உத்தவ் தாக்கரே நேரடியா கலந்துக்கல. சரி, அவர் கலந்துக்கலனா கூட சஞ்சய் ராவத் மாதிரியான அடுத்த கட்ட தலைவர்களை டெல்லிக்கு அனுப்பிச்சு வைப்பாரு, அவங்களும் வரல. எல்லாருமே வீடியோ கான்பரன்ஸ்ல தான் கலந்துக்கிட்டாங்க. இதன் மூலியமா அவங்களுடைய அதிருப்தியை காங்கிரஸ் கட்சியுடைய தலைமைக்கு இப்படி அவங்க கடத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா விஜய் அவர்களை இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸால கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னா இதுவரைக்கும் தாவேகா பாஜகவை எதிர்க்கல, RSS எதிர்க்கல. முதல்வர் விஜய் அவர்கள் மோடியுடைய பெயரை கூட உச்சரிக்காம இருக்கிறாரு. பெட்ரோல் டீசல் விலையேற்றம், நீட் பிரச்சனை, அது இதுன்னு எல்லாமே போயிட்டு இருந்தாலும் கூட இன்னமும் ஒரு சாஃப்ட் கார்னரா தான் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு பாஜகவை. ஸோ அதனால இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு மாநில கட்சி, அதிலும் அதிக குரல், பாஜக எதிர்ப்பு குரல் அப்படின்றது ரொம்ப சத்தமா கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு இந்த அமைதி அப்படின்றது நல்லதுக்கு இல்லை அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மம்தா பானர்ஜி அவர்கள், மம்தா பானர்ஜிக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா ஒருவேளை அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு வங்க மாநிலத்துல, கண்டிப்பா இந்த கூட்டத்துல கலந்துருக்க மாட்டாங்க. அவங்க காங்கிரஸ் கட்சி அப்படி லெஃப்ட் ஹேண்டா தான் டீல் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்க மாநிலத்தை இழந்ததோடு மட்டும் இல்லாம கட்சியும் இழக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அதனால இந்த கூட்டணியில் வந்து ஒட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க,
நம்ம கூட்டணி இன்னும் வலுப்படுத்தணும். அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. இனி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் மோடி பிரதமரா கண்டினியூ பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், மேற்கு வங்க மாநிலத்துல அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் பாஜக தான் இருப்பாங்க. அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால இந்தியா கூட்டணியை நம்ம இன்னும் வலுவாக்கணும், பிரிஞ்சு போனவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும், பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒற்றை விஷயத்தை கையில எடுத்து நம்ம இன்னும் தீவிரமா செயல்படணும் அப்படின்ற ஒரு அழுத்தத்தை அவங்களும் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்றத ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சு. அவர் தான் டைரக்டா மூஞ்சிக்கு முன்னாடியே ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கர்கே மூஞ்சிக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தான் தோக்கடிச்சுக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத டைரக்டா சொல்லியிருக்காரு. நீங்க பண்ணக்கூடியதுனால உங்களுக்கும் எந்த லாபமும் இல்லை, கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கும் எந்த லாபமும் இல்லை, எல்லாமே கடனாசமா போய்கிட்டு இருக்கு, தயவு செய்து உங்களுடைய வழிமுறையை மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம உதாரணங்களையும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கேரளால நீங்க கம்யூனிஸ்டுகளை ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கம்யூனிஸ்டுகளே இல்லாத ஒரு இந்தியா அப்படின்ற பாஜகவுடைய அந்த முழக்கம், கம்யூனிஸ்ட் புக்த் பாரத் அப்படின்ற பாஜகவுடைய முழக்கத்துக்கு நீங்க வலு சேர்த்திருக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அப்படின்னாதான் இந்தியா கூட்டணி வலுவோட இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. மேற்கு வங்க மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்திச்சுட்டாங்க. நீங்க அந்த மாநிலத்துல தானே இருக்கக்கூடியவங்க, நீங்க ஏன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்ட்டிவா அந்த மாநிலத்தில் இருந்திருக்க கூடாது? இப்போ ஒருவேளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருந்தாங்க, நீங்க உதவி இருந்தீங்க அப்படின்னா கூட்டணி இன்னும் வலுவாயிருக்கும் தானே, நீங்க ஏன் அதை பண்ணாம போயிட்டீங்க அப்படின்ற 2வது கேள்வியை கேட்டிருக்காரு. 3வது, தமிழ்நாட்டுல திமுக இல்லாம போயிருச்சு, இப்ப டீலிமிட்டேஷன் மாதிரியான விஷயங்களை வேறு மாதிரியாக இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு பாஜக முயற்சி செய்யறாங்க, இதை எப்படி சமாளிக்க போறோம்? முதல்வர் மு க ஸ்டாலின் இருந்தப்போ அவர் அதை நகலெல்லாம் எரிச்சு அவருடைய எதிர்ப்பை கடுமையா பதிவு செஞ்சிருந்தாரு. அப்படியான எதிர்ப்பு இனி தமிழ்நாட்டில இருந்து எப்போ வரப்போகுது, அது இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற அவருடைய குரலை எதிர்பார்த்திருக்காங்க. சரி, உடனே உங்களை எல்லாருக்கும் கேட்கும், எதுக்குங்க திமுக ஒரு மாநில கட்சி, அதுவும் ஆட்சியிலேயே இல்லாத ஒரு கட்சி, இதை பார்த்து ஏன் இந்தியா கூட்டணியில் கூடிய எல்லா கட்சியிலுமே ஒரு மாதிரி சலசலப்பாகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா திமுக எடுத்திருக்கக்கூடிய அந்த அந்த பாதை இருக்குல்ல, அது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதை. அது என்னது? அதுதான் தேசிய கட்சிகள் எதிர்ப்பு அப்படின்ற அவங்களுடைய அந்த புதிய நிலைப்பாடு. புதுசுன்னு சொல்ல முடியாது, 1960களில் அண்ணா அவர்கள் இதைத்தான் முன் வச்சு தேர்தல் பிரச்சாரங்கள்ல தீவிரமா ஈடுபட்டாரு. அது அவங்களுக்கு பயங்கர சக்சஸ்ஃபுல்லான ஃபார்முலாவும் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள திமுக பாஜகவை எதிர்க்கிற மாதிரியே காங்கிரஸையும் எதிர்க்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமே தர்ம சங்கடம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போம். இப்ப நீட் தேர்வு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கா, நிச்சயமா நடைபெறக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர்ல அதை பேசுவாங்க. அப்படி பேசும் பொழுது திமுக தரப்புல இருந்து பேசும் பொழுது என்ன பேசுவாங்க, பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு பயங்கர பாதகமா இருக்கு, ஆனா இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் ஆட்சியில தான் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் அது எப்படி போகும்னு தெரியாது, அதை டிஎம்கேக்கு பாசிட்டிவா போகலாம் இல்லை நெகட்டிவா போகலாம். ஆனா தேசிய அளவில் அது பாஜகவுக்கு பாசிட்டிவாகவும் காங்கிரஸ் கட்சிக்கு நெகட்டிவாகவும் தான் போகும். பாஜக என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் அழகா பாலை திருப்பி விடுறதுல கில்லாடிங்களாச்சே. இத்தனை வருஷங்களா கூட்டணியில் இருந்த திமுக காங்கிரஸ் கட்சியை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மாணவர்கள் படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்குமே காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்றத திமுகவே சொல்லுது. அப்ப எப்படி பாஜகவை நீங்க எப்படி விமர்சிப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்துப்போங்க. இப்படி ஊழல் தொடங்கி எல்லா விஷயத்திலையுமே திமுக காங்கிரஸை எதிர்க்க ராகுல் காந்தியை திமுக விமர்சிக்க, ஏன்னா முரசொலி நாளேடுலாம் கடுமையா அவர் ஒரு அரசியல் இம்மெச்சூர் பொலிட்டீஷியன் அப்படி இப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நாடாளுமன்றத்திலும் இப்படியே நடக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி அதுக்கு பாஜகவுக்கு எதிர்வினையாற்றுவாங்களா, திமுகவுக்கு எதிர்வினையாற்றுவாங்களா? ஆப்வியஸ்லி திமுகவுக்கும் பண்ணுவாங்க. அப்போ போக்கஸ் எல்லாமே என்ன செதறி போயிடும். இந்த போக்கஸ் செதறி போகணும் அப்படின்றதுதான் பாஜக விரும்புறாங்க, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இது இப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, 2 மாதத்துக்கு ஒரு முறை நாங்க கூட்டம் போடுவோம் அப்படின்னு. இப்ப ராகுல் காந்தி வாய வச்சு சும்மா இல்லாம கேரளாவில போய் பாஜகவும் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு போட்டு விட்டு இருந்தார்ல, இதே மாதிரி அவர் திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே போவாங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகர் ராவ், நவீன் பட்நாயக் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து திமுக ஒரு 3வது அணியை உருவாக்குறதுக்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள்ல இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை தேர்ட் ஃப்ரண்ட் அப்படின்றது அமையுது அப்படின்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், காங்கிரஸ் கட்சியை விரும்பாத கட்சிகள் அப்படி இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா அது இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒண்ணு இல்லாமையே போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அது பாஜகவுக்கு சாதகம், காங்கிரஸ் கட்சிக்கு பாதகம். அப்படி நடக்க
பிரதமர் நாற்காலியில இருந்து ராகுல் காந்திக்கான அந்த இடைவெளி அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது? திமுகவுடைய இந்த காங்கிரஸ் எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படின்றது நியாயமானதுன்னு உங்களுக்கு படுதா? இல்லாட்டி தேசிய அரசியலுக்கு கவனம் செலுத்தி கொஞ்சம் அவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல காங்கிரஸ் பண்ண தவறுகளுக்கு அவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் கீழே அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.